நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டணியும் அமையாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிற எந்த குழுவாக இருந்தாலும் அந்த குழு டம்மி குழு. அவர்கள் எந்த நேரத்திலும் வெற்றி பெற முடியாது. உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையான கூட்டணி அமையாது. எந்த கட்சியும் அவர் போகிறதுக்கு தயாராகலை. இப்போ இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஆகவே ஒரு இடம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாது. இந்தியா கூட்டணி அது ஆரம்பிக்கப்பட்ட போது என்னிடம் நம்ம பத்திரிகை நபர்கள் கேட்டார்கள். அது ஆண்டியர்களுடைய மடமகாத்தான் அது முடியும் என்று நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு 20 மேலை நாடுகள், முன்னேறிய நாடுகள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்துணை நிலைகளில் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நாடாளுமன்ற தேர்தல். இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலிலும் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்த திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையப்படுகிற கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி கணித்து மேற்கு வங்காளம் கணித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆமத்துக்கு பஞ்சாப் கணித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு. இந்தியா கூட்டணி பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்தியா கூட்டணி நீங்களே சொல்றீங்க, எல்லா கட்சியும் இருந்த கட்சியும் தனித்தனியாக போயிட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி அவங்க இந்திய நாட்டை ஆள முடியும்? இப்பயே ஒருங்கிணைக்கின்ற சக்தி அவரிடம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்தியாவை ஆளுகின்ற தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பது